இவன் தன்னை ஒரு நெறிய மனமை துணர் ஞான துணைவேந்தர் சுப்பையா அவர்கள் இப்பொழுது பெற்றுக் கொடுக்கிறார்கள். பல சரிதானம் அவர்களின் அருள் தலைமையில் இந்த நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது இணைந்து கொடுக்கிறது. நூலை கொடுக்குற சாமி இந்த ஐயா இனிய இந்த விழாவில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மார்பார பொழிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்பான திருமணமும் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாழ தமிழ் திருவீதி பணி செய்து 20ஆம் நூற்றாண்டின் அப்பர் அடிகள் என்று போற்றப்பட்டு காவி உடுத்திய காரல் மார்க்ஸ் என்று பொது உடைமையாளர்களால் பாராட்டப்பெற்று காவி உடுத்திய பெரியார் என்று பகுத்தறிவு இயக்கத்தார் பாராட்டி சகலருக்குமான சமுதாய மாமுனிவர் என்றும் சமத்துவ மகாசன்னிதானம் என்றும் மனிதநேய மாமுனிவர் என்றும் போற்றப்பட்ட நம் மகாசன்னிதானம் அவர்கள் ஆற்றிய அரும்பெரும் பணியின் தடத்தில் நாம் பயணிக்கிற வாய்ப்பை நமக்கு குருவருளும் திருவருளும் வழங்கிவிட்ட தருணத்தில் இன்று நான்மங்கள பெருவிழா நாளில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற நூலின் 2ஆம் பகுதி வெளியீட்டு விழாவில் தலைமை தாங்கி வெளியிட்டு இந்த விழாவிற்கு தன்னுடைய ஆன்மார்த்த உரையை ஒரு நீதிமன்றத்தில் கொலுவீற்றிருந்து வழங்குகிற உரையை அருள்மன்றத்தில் கொலுவீற்று வழங்கியிருக்கிற ஆதீன கொலுபீடத்தில் கொலுவீற்றிருந்து வழங்கியிருக்கிற நம் இறைநீதி அண்ணல் ராஜகோபுரம் சோனா என்று போற்றப்படுகிற மாண்பமை நீதியரசர் ஐயா சொக்கலிங்கம் அவர்களே, தமிழ்நாட்டில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள், அழகப்பா பல்கலைக்கழகம் என்ற பெருமையை தேடித்தந்து வள்ளல் அழகப்பர் தோற்றுவித்த பல்கலைக்கழகத்தின் நோக்கத்தை தன் பணிக்காலத்தில் நிறைவேற்றிய நம்முடைய மாண்பமை மேனாள் துணைவேந்தர் சுப்பையா அவர்களே, இந்த அரங்கத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கிருங்கை சேதுபதி அவர்களே, வருகை புரிந்து சிறப்பு செய்திருக்கிற பெருமக்கள், நம் பாராட்டுதலுக்குரிய மண்டல கல்வித்துறை இணை இயக்குனர் ஆர்ஜேடி குணசேகரன் அவர்களே, நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் மணிமாறன், ராஜேந்திரன், சுப்புராம் அவர்களே, இந்த விழாவிற்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிற நியூ காலேஜ் ஹவுஸ் என்ற நிறுவனம் மட்டுமல்ல, தன் தந்தை விட்டு சென்ற திருக்குறள் பணியை அதைவிட பல மடங்கு உயர்த்தி பிடித்திருக்கிற திருக்குறள் செம்மல் மணிமொழியனாரின் வாரிசு நம்முடைய உலக திருக்குறள் பேரவையின் மதுரை மாவட்ட தலைவர் கார்த்திக் மணிமொழியன் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய கோவை தொழிலதிபர் பழதர்ம ஆறுமுகத்தின் அருமை நண்பரும் ஆதீன அன்பருமாகிய பூஜா பழனிசாமி அவர்களே, திருமதி பழனிசாமி அவர்களே, பழதர்ம ஆறுமுகம் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்து நூற்பிரதிகளை பெற்றிருக்கிற தஞ்சை பழ மாரவர்மன் அவர்களே, அன்புக்குரிய பொன்னமராவதி ஐயா அரு மாணிக்கவேல் அவர்களே,
கார்த்திக் மணிமொழியன் அவர்களோடு வருகை புரிந்து இன்னும் எங்கள் பேரை சொல்லலையே என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற அன்புக்குரிய அசோக்ராஜ் அவர்களே, மார்ஷல் முருகன் அவர்களே, ஐயா உலக திருக்குறள் பேரவையினுடைய தூணாக விளங்குகிற எழுத்தாளர் கருப்பையா அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய திருக்குறள் பேரவை திருமாவளவன் அவர்களே, ஏன்னா வேற திருமாவளவன் நினச்சி திருக்குறள் பேரவை திருமாவளவன் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய பாராட்டுதலுக்குரிய செந்தமிழ் கல்லூரியின் முன்னாள் முதல்வர், மகா சன்னிதானத்தின் பட்டிமன்ற மேடைகளில் பீரங்கியாய் முழங்கிய அன்புக்குரிய நம்முடைய சின்னப்பா அவர்களே, பேராசிரியர் சின்னப்பா அவர்களே, எல்லோரும் வந்தவங்களாம் வந்துட்டாங்கல்ல சார். எப்போதும் வானொலியை ஆதீனத்திற்கும் ஒரு இணைப்பை, பிணைப்பை, பாசத்தை ஏற்படுத்தி எந்நாளும் வானொலி நிலையத்தில் எந்த பகுதியில் பணியாற்றினாலும், மதுரையில் பணியாற்றினாலும், சென்னையில் பணியாற்றினாலும், பாண்டிச்சேரியில் பணியாற்றினாலும், நமது இலக்கியத்தை, எழுத்தை, மகா சன்னிதானத்தையும் நம்மையும் முழுமையாய் வானொலியில் நிறைவு செய்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய முன்னாள் இயக்குனர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களே, இங்கு மிகச்சிறப்பாக வருகை புரிந்திருக்கிற நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ராஜகுமார் அவர்களே, நம்முடைய திருப்பத்தூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன் அவர்களே, திருப்பத்தூர் ஆறுமுகம் சீதையம்மாள் கல்லூரியினுடைய தலைவர், தாளாளர், பாராட்டுதலுக்குரிய ராமேஸ்வரன் அவர்களே, அருளெறி திருக்கூட்டம் கூத்தப்பார் பாலசுப்ரமணியம் அவர்களே, திருமயம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ராமன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தூணாக விளங்குகிற அன்புக்குரிய ஐயா சண்முகசுந்தரம் அவர்களே, பிஜேபி வந்திருக்கும் சொல்லணும், மற்றும் இந்த அரங்கத்தில் எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். அவ்வளவு உணர்வும் நெகிழ்வும் மகிழ்வும் உடையவர்கள் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய கீழச்செவல்பட்டி முத்தமிழ் மன்றத்தின் தலைவர் நம்முடைய அன்புக்குரிய பழனியப்பன் அவர்களே, புலவர் பாண்டியன் அவர்களே, ஐயா சிங்கம்னால சொல்லிட்டாங்க, பிஜேபி இயக்கத்தின் வழக்கறிஞர் அன்புக்குரிய பிரபாகரன் அவர்களே, பிஜேபி அன்புக்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, நம்முடைய பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, பேராசிரியர் கருமுருகன் அவர்களே, அவர் வர்றதுக்காக சொல்கிறதுக்காக, NCPH கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களே, காலம் கருதி சுருக்கமாக சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு பரிமாறிக்கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சி. இன்று நான்மங்கள திருநாள். நான் ஏன் பிறந்தேன் என்று ஒருமையில் நம்மை அழைக்க முடியாது. நாம் ஏன் பிறந்தோம் என்றுதான் கேட்க வேண்டும். பிறப்பு என்பது சிலருக்கு அவதாரம், சிலருக்கோ அது விண்ணிலிருந்து இறங்கிய நிலைப்பாடு. நமக்கோ மண்ணில் சக மனிதர்களோடு இன்ப துன்பங்களில் கலந்தும் கரைந்தும் நிறைந்தும் பயணிக்கிற வாழ்வு. எங்கே பிறந்தோம், எப்படி பிறந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. நாம் பிறந்த பிறகு யாருக்கெல்லாம் பயன்பட்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளையும் நாட்டிற்கு, சமூகத்திற்கு, தனி மனிதர்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாய் செயல்பட்டு இருக்கிறோமா என்பதுதான் நாள். நாள் மங்களம் என்று அழைக்கப்படுவது இது ஒரு மங்கள நாள். யாருக்கு? அரசர்கள், சமய ஞானிகள் அவர்களது பிறப்பை நாள் மங்களம் என்று சொல்வார்கள். மன்னர்களிடமிருந்து தான் இந்த நான் மங்களம் என்ற நிகழ்வு தொடங்கப்பட்ட மரபு. நாமும் பூர்வாசிரமத்தில் பிறந்த நாள் கொண்டாடுவதை விரும்புவதில்லை. திருமணத்திற்கு வந்த பிறகும் நீண்ட நாளாக நம்முடைய பிறந்த நாளை அறிவிக்காமல் தான் தள்ளி வந்தோம். மறைந்த நம் ஆதீன புலவர் பரமகுரு அவர்கள்தான் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நாம் திருமணத்தின் பொறுப்பேற்று 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு சுருக்கமாக மரபு கருதி நாங்கள் எங்களுக்காக நான் மங்களத்தை ஒரு சிறிய வழிபாட்டோடு முடித்துக்கொள்வோம் என்று தொடங்கியதுதான். பின்னாளில் அது ஒரு விழாவாக வளருகிற நிலை. எப்படியும் அந்த விழாவை விரிவாக நடத்தாமல் கவனமாய் பார்த்து கொள்வதில் நமக்கு விருப்பம். ஏனென்றால் நமது தனி விழாவாக அது அமைந்துவிடக்கூடாது என்ற உள்ளுணர்வு தான். மகா சன்னிதானம் துறவை பற்றி ஐயா மிகச்சிறப்பாக சொன்னார்கள்.
நம்முடைய இறைநீதி அண்ணல் அவர்கள் சண்முகநாதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், குன்றக்குடி ஆதீனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், காலத்தினாத பெருமானாலும் நம் மகா சன்னிதானத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீதி அரசர்களில் சொற்பொருளும் நல்ல கருத்தாளமும் தொலைநோக்கு பார்வையும் தமிழ் உணர்வும் பிறரை பாராட்டுகிற தாராள குணமும் உடையவர்தான் நம்முடைய ஐயா நீதியரசர் அவர்கள். இறைநீதி அண்ணல் சண்முகநாதர் அவருக்கு வழங்கியப்பட்ட, ஏன்னா சின்ன வயசுலேருந்து சண்முகநாதன் படிக்கட்டை ஏறி ஏறி வாழ்க்கை படிக்கட்டில் உயர்ந்தவர்கள். அந்த வகையில் அவர்கள் திருமடத்தின் ஒரு அங்கம், தனி அல்ல. நீதிமன்ற பொறுப்பில் இருக்கிற போது தள்ளி இருந்தார்கள். இப்போது அவர்கள் பொறுப்பெல்லாம் குறைந்த பிறகு திருமடத்தின் பணிகளில் கரைந்தும் நிறைந்தும் இருக்கிறார்கள். அந்த வகையில் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் கல்வியியல் கல்லூரியை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த கல்வியியல் கல்லூரியில் உருவாவதற்கு அடித்தளமிட்டவர்களில் நம்முடைய சுப்பையா அவர்களும் உண்டு. அப்போ அவங்க துணைவேந்தர் இல்லை, அழகப்பா கல்வியியல் கல்லூரியில் பேராசிரியர். இதை உருவாக்குவதற்கு எப்படியெல்லாம் திட்டமிட வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் அவர்களும் இந்த அரங்கத்தில் இருக்கிற பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களும். இந்த நிலையிலே துறவரத்தை பற்றி ஐயா சிறப்பாக சொன்னாங்க. மகா சன்னிதானத்தை சின்னஞ்சிறு வயதிலேயே நாம் பார்த்த நினைவு, அருளாசி பெற்ற நிகழ்வு. அதற்கு பிறகு மகா சன்னிதானம் மதுரை வரும்போதெல்லாம் சின்னப்பா அவர்கள் மேடையில் முழங்கும் போதும், திருக்குறள் செம்மல் மணிமொழியனார் விழாக்கள் நடத்துகிற போதும், அல்லது நிர்வாக ரீதியாக நம்முடைய ஆதீனத்திற்கு அவர்கள் எழுந்தருளும் போதும் நாம் ஆசி பெற்றதுண்டு. மகா சன்னிதானத்தின் உரைகளை நாம் நீண்ட நேரம் தொலைவில் இருந்து தான் கேட்டிருக்கிறோம், ஒரு ஏகலைவனைப் போல. மகா சன்னிதானம் ஐயா சொன்ன மாதிரி எளிதில் யாரும் அணுகிற முடியாது. இப்போல்லாம் நம்மளை யாரும் ஈஸியாக பார்க்க முடியும். அது பெருமையாக சொல்லவில்லை. மகா சன்னிதானத்தின் பணிச்சுமை மதுரைக்கு வரும் பொழுதே இரவும் பகலும் அவர்களுக்கு பணி செய்வோம். மகா சன்னிதானத்தின் பணிகள் கடுமையானவை. அவர்கள் ஓடுகிற வேகத்திற்கு அப்போதே அவர்கள் 60 தாண்டியவர்கள். அவர்கள் வேகத்துக்கு ஓடுகிற நம்மை 25 வயதிலேயே அந்த வேகத்துக்கு ஓடுகிற போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டதில்லை, அவர்கள் பார்க்க முடியாது. ஒரு கதவுக்கு பின்னாடி மகா சன்னிதானம் உள்ளே அறையில் இருப்பார்கள், கதவுக்கு வெளியே நாம் இருப்போம், அலுவலர்கள் இருப்பார்கள். மகா சன்னிதானத்தின் உத்தரவை விட அலுவலர்களின் உத்தரவை நிறைவேற்றுவது தான் மிக கடினமாக இருக்கும். மதுரையின் நெருக்கடியான வீதிகளில் இருசக்கர வாகனத்தில் பயணித்து பயணித்து தேவைகளை நிறைவேற்றுவோம். கடைசியாக நீண்ட நாட்கள் 1985 திருமடத்தின் மேல் மாடியில் பட்டம் பெற்ற கையோடு, அப்போ பட்டம்னா பெருசாக நினச்சிக்கிட்டு பட்டம் பெற்ற கையோடு மகா சன்னிதானத்தை வீழ்ந்து வணங்கணும். மேல் மாடியில் கூரையில் இருக்காங்க. நிமிர்ந்து பார்த்தார்கள், நம்மை பற்றி கேட்டார்கள். இன்னாருடைய மகன் என்று சொல்லுகிறார்கள். படித்து பட்டம் பெற்ற கையோடு வந்திருக்கிறோம் அப்படின்னு விழுந்து வணங்கி அருட்பிரசாதம் வாங்குகிறோம். பார்த்த பார்வை, முதல் பார்வை மகா சன்னிதானம் சிறிய வயதில் பலமுறை பார்த்தாலும் பட்டம் பெற்ற பிறகு நம்மை நேரடியாக பார்த்த பார்வை 1985க்குள் இருக்கும். அந்த பார்வை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மெய் சிலிர்த்தது மணிவாசக பெருமான் எப்படி குருந்த மரத்தடியில் சிவபெருமானை மனித சட்டையோடு பார்த்து கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அதை ஐயா குறிப்பிட்டாங்க. சிவன் என யானும் தேறினேன் காண்க என்று உணர்ந்ததைப் போல ஒரு எல்லாவற்றையும் ஒப்படைத்த நிலை, தன்னை மறந்த நிலை. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தாள், அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன்தாளே. இது மேலோட்டமாக ஐயா சொன்ன மாதிரி திருக்குறளில் இன்பத்துப்பாலை புறக்கணித்ததைப் போல அப்பர் பெருமான் பாடிய பாடல் இது. தன்னை தலைவியாக இறைவனை தலைவனாக எண்ணி உருகிய பாடல்.
அந்த பெண்ணு திருமணத்துக்கு வர்ற பெண்ணு, அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லாத காலம் இல்லை, பெண்ணும் ஆணும் பழகாத காலம். அந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு கணவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, உற்றோரும் பெற்றோரும் ஒப்படைப்பு. ஊரும் பேரும் தெரியாமல் அவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் கடைசியில் தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இதுதான் அறத்திற்பாலுக்கு உரிய இலக்கணமாக இருக்கிற இல்லற வாழ்வின் உச்சம். அந்த கணவனுடைய பேர் தெரியாது, ஊர் தெரியாது, பெற்றோர்களும் சுற்றமும் காட்டிய அடையாளம் முகவரி. அதற்கு பிறகு அந்த பெண் வாழ்க்கைப்பட்ட பிறகு தன்னையே மறந்துவிட்டால் எல்லாம் என் தலைவன் 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 என்று தலைவனின் தாளில் திருவடிகளில் சரணடைந்து விட்டாள். இது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும், துறவற வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்பது நம் மகா சன்னிதானம் நமக்கு காட்டிய தடம். எல்லாம் மறந்த நிலை. அதற்கு பிறகு மகா சன்னிதானம் ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு மேலாக மகா சன்னிதானம் இட்ட பணிகளை வேக வேகமாக நிறைவேற்றுகிற போது அவர்களுக்கே தெரியாது யார் இந்த வேலையெல்லாம் செய்கிறார். தொலைபேசியில் தான் அழைப்பு வரும். இப்போல்லாம் செல்போன் காலம். அப்போதெல்லாம் தொலைபேசி தகவல் தொடர்பை இந்த தொலைபேசி தந்தி தொலைபேசி, அதுக்கு வயர்லெஸ், அந்த ஃபோன் வழியாக பேசுவாங்க. ஆனால் காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு எழுப்புவாங்க, இரவு 11 மணிக்கு. தொடக்க காலங்கள் இந்த வேலையை ஒப்படைக்கிறோமே, இவர் வயசுக்கெல்லாம் அவர் செஞ்சுருவாரா என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படாத நேரம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நமது தொலைபேசி எடுத்து நம்ம பேரை சொன்ன உடனே வச்சுடுவாங்க. அப்புறம் அடுத்து பக்கத்தில் இருக்கிற உதவியாளரை கூப்பிட்டு, அவர் இல்லைப்பா மணி இல்லை, பையன்தான் எடுக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த வேலை நிறைவேறி இருக்கும். அதற்கு பிறகு மகா சன்னிதானம் உணர்ந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, ஊர்வாசர்ம சகோதரர் இங்கே வந்திருக்கிறார், தொலைபேசியை தந்தையின் பெயரை சொல்லி மணிக்கு போன போடு, கணேசன் எடுப்பார், அந்த வேலையை செஞ்சுருவார் என்று மகா சன்னிதானம் நம்பிக்கையோடு சொல்லுகிற தருணத்திற்கு மாறினோம். மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் என்று. மகா சன்னிதானத்திடம் பணி செய்வது என்பது ஐயா சொன்ன மாதிரி பன்முக பரிமாணத்தை நாம் கற்றுக்கொண்டால்தான் முடியும். பம்பரம் கூட சுழன்ற பின்பு படுத்துவிடும், சுழன்ற பம்பரமும் சுற்றி சுழன்று வேலை வாங்குகிற திறமை நம் மகா சன்னிதானத்திற்கு உண்டு. 1992 ஒரு மறக்க முடியாத தருணம் இந்தியாவெங்கும். அப்போ மகா சன்னிதானம் ஒரு பெரிய மாநாட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவசர மாநாடு, திட்டமிடலை, ஒரு நல்லிணக்க மாநாடு. அந்த மாநாடு 92 மதுரை வீதியில் கூட்டப்படுகிறது. ஒரே ஆளாய் மகா சன்னிதானத்தோடு உணர்ந்து பணி செஞ்சோம். மகா சன்னிதானத்துக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் கருத்து உடன்பாடோடு நாம் பல விஷயங்களில் மகா சன்னிதானத்தோடு கேள்வி கேட்பாங்க. சின்ன பையன் தானே இவன், என்ன நம்ம அவன் சொல்கிறத ஏற்றுக்கிறதான்லாம் நினைக்க மாட்டாங்க. நம்ம சொன்ன கருத்துக்கள் சரியாக இருந்தால் சரி அப்படியே செய்யுங்கம்பாங்க. பிரதிவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், கருத்து உரசல்கள், சிந்தனை சிதறல்கள் மகா சன்னிதானத்தோடு நிறைய தடவை ஏற்படும். நிறைய கேள்வி கேட்பாங்க. அதற்கான பதிலை கேட்ட உடனே சந்தோஷப்படுவாங்க, அல்லது அமைதியாக அதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்கம்பாங்க. அந்த மாநாடு நல்லிணக்க மாநாடாய் நம்ம ஏற்பாடு செஞ்சதை பார்த்து திடீர்னு வந்தாங்க. இன்றைக்கி 2 நாளில் இந்த மீட்டிங்கை நடத்தணும் அப்படின்றாங்க. 2 நாட்களும் மதுரையில் திட்டமிட்டு நடந்த, எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாமல் நடந்த நல்லிணக்க மாநாடு மகா சன்னிதானத்திற்கு மனநிறைவை தந்தது. ஆனால் அவர்கள் மனது என்ன நினைத்தது என்று நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு மகா சன்னிதானம் ஒரு நெருக்கடியான நேரத்தில், தன் உடல் தளர்வுற்ற நேரத்தில் மதுரையில் சந்திக்கிறாங்க. திடீரென அவசர அழைப்பு. காலையில் தொடங்கிய உரை மாலை வரை நீடித்தது. மகா சன்னிதானம் நம்மை பக்குவப்படுத்துகிறாங்க. நாம் அந்த பொறுப்புக்கு தயாரில்லை. துறவு பாதை என்பது மிக கடினமானது, அதற்கு நாம் தயாராகலையே. விழுந்து விழுந்து வணங்கி மறுத்தோம். மகா சன்னிதானம் சொன்னார்கள், உலகம் பெரியது, உனக்கான பணிகள் நிறைய இருக்கிறது. சிறிய வட்டத்திற்குள் இருந்து வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைக்காதே. பெரிய உலகத்தில், பெரிய வட்டத்தில் நீ செய்ய வேண்டிய கடமைகள் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் இருக்கிறது. வீட்டுக்காக உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளாதே என்றார். குளவி ஒன்று அவங்க சொன்ன உதாரணம். இதை தாங்குகிற சுமை இல்லை, இந்த சுமையை தாங்குகிற வலிமை நமக்கு இல்லை என்று விழுந்து விழுந்து வணங்குகிற போது சொன்ன வார்த்தை இதுதான்.
குளவியை பார்த்துருக்கியா? அது ஒரு புழுவை கொட்டி 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 குளவியாக மாற்றும். அப்படி என்னால் உன்னை மாற்ற முடியும் என்று மகா சன்னிதானம் நமக்கு நம்பிக்கையை தந்தார்கள். இதற்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து போகிறார்கள். அந்த பொதுக்கூட்ட பேச்சை கேட்க சொல்கிறார்கள். கேட்ட பிறகு 1000 கேள்விகளால் நம்மை சல்லடை போட்டு துளைக்கிறார்கள். நள்ளிரவு 2 மணிக்கு நாம் மகா சன்னிதானத்திடமிருந்து அவர்கள் கார் குன்றக்குடிக்கு போகிறது, நாம் இறக்கி விடப்படுகிறோம். நமக்குள் 1000 சிந்தனைகள். இதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் மகா சன்னிதானம் நம்மை பக்குவப்படுத்தி விட்டதாய் அவர்களுக்கு எண்ணம். பக்குவப்படுத்தி நாம் துறவு பாதைக்கு தயாராகி விடுவோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் போகிறார்கள். மறுநாள் சில மாதங்களுக்கு பிறகு, ஓராண்டிற்கு பிறகு, திடீரென ஐயா சொன்ன மாதிரி ஒரு அலுவலக பணி நிமித்தமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இதுபோல் செல்ஃபோன் இல்லை. ஆனால் மகா சன்னிதானம் நாம் குன்றக்குடிக்கு வருகிற போது மதுரை அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாம் எங்கே இருக்கிறோம்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியலை, நமக்கு அந்த செய்தி தெரியலை. குன்றக்குடிக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தொலைபேசியை வச்சிடுறாங்க. அதற்கு பிறகு நாம் குன்றக்குடி மடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களை தான் சாமி தேடிக்கிட்டு இருக்காங்க, மேலே போங்கன்னா. மேலே போய் விழுந்து வணங்கியவுடன் மகா சன்னிதானமை பார்த்தாங்க. இன்றைக்கி கீழே பெரிய கூட்டம். கூட்டத்தில் நிறைய அறிஞர்கள் தமிழகம் முழுவதும் வந்திருந்தாங்க. அந்தப்போ தான் தெரிஞ்சது, பேனரில் ஞானபீட நாள், மகா சன்னிதானம் திருமடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று மடத்தின் தலைவராகி 40 ஆண்டு காலத்து நிறைவு நாள். எல்லாம் மதுரையிலிருந்து ஐயா திருக்குறள் செம்மல் மணிமொழியன் வந்தாங்க, லே நாராயணன் செட்டியார் வந்தாங்க, நாடு முழுவதும் இருந்த அறிஞர்கள் வந்திருந்தாங்க. எல்லோரும் கீழே அந்த அரங்கத்தில் இப்போ நிகழ்ச்சி தொடங்க முன்னாடி காத்திருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. மேலே நமக்கு அழைப்பு. மேலே விழுந்து வணங்கினோன்னா நம்ம ஏதோ சன்னிதானம் ஏதோ உத்தரவு விடுறாங்க போலன்னா, மகா சன்னிதானம் விட்ட ஒரே வார்த்தை, இங்கேயே இரு. இங்கேயே இரு என்ற வார்த்தை ஒரு ஞான வார்த்தை. அது தர்மபுர ஆதீனத்தில் குருஞான சம்பந்தருக்கு கிடைத்த வார்த்தை. குருஞான சம்பந்தர் தன் ஞான குருவாகிய கமலை ஞானப்பிரகாசர், அவர் இல்லற துறவி, கமலை ஞானப்பிரகாசருக்கு பணிவிடை செய்கிறவர் குருஞான சம்பந்தர் சிஷ்யர், குருசீட உறவில் வந்தவர். அப்போ அவருடைய கமலை ஞானப்பிரகாசர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. கைவிளக்கு ஏந்தி வந்த சிஷ்யர் குருஞான சம்பந்தர் ஒன்றுமே பேசாமல் இங்கேயே இருன்னு போயிட்டார். வீட்டு வாசலில் குருநாதர் இங்கேயே இரு என்று சொன்னவுடன் அங்கேயே இருந்து விட்டார் குருஞான சம்பந்தர். இரவு முழுவதும் மழை கொட்டி தீர்க்கிறது, குருஞான சம்பந்தர் மட்டும் நனையலை, சுற்றி மழை பெஞ்சிருக்கு. வீட்டு வாசலுக்கு கமலை ஞானப்பிரகாசரின் இல்லற துணைவி வந்து வீட்டு வாசலை பெருக்கிறாங்க. இங்கே குருஞான சம்பந்தர் நிற்கிறத பார்த்துட்டு ஓடி போய் தன் கணவற்றை சொல்கிறாங்க. கமலை ஞானப்பிரகாசர் வெளியே வர்றார், அதிர்ச்சி அடைகிறார். என்னப்பா இங்கேயே இருந்தால் அப்படியே இருந்துறதா? குருநாதர் இட்ட வார்த்தையை ஒருபோதும் நான் மீற முடியாது. மகா சன்னிதானத்திற்கு இந்த காட்சி எப்போதும் நினைவில் இருக்கும். கணக்கும் பொதிக்கும் சுமக்கும் எருதுக்கும் தனதிச்சை கண்டதுண்டோ? கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தனதிச்சை கண்டதுண்டோ? ஒரு எருதுட்ட சுமையை ஏற்றி வச்சா இவ்வளோதான் ஏற்றனுப்பா, இறக்கியிருப்பான்னு எருது சொல்லாது. அது ஏற்றுறவர் விருப்பத்தை பொறுத்து. அப்படித்தான் ஒரு குருநாதர் சீடனுக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை சீடன் நிறைவேற்ற வேண்டும். குருஞான சம்பந்தரை கூப்பிட்டார் சிஷ்யர் கமலை ஞானப்பிரகாசர். இனிமேல் நான் உனக்கு குருவாக வேண்டிய நிலையில் இருக்கிறேன், நீ என்னுடைய சிஷ்யர் இல்லை, நீயே குருநிலையை அடைந்து விட்டாய், அதனால் நீ தனியாக போய் உன்னுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துன்றார். ஒத்துக்கல. ஆனாலும் குருஞான சம்பந்தர் கமலை ஞானப்பிரகாசரை எண்ணித்தான் தர்மபுரத்தில் மடத்தை நிறுவுகிறார். அதுபோல தான் மகா சன்னிதானம் இங்கேயே இரு என்று சொன்ன வார்த்தை பம்பரமாய் சுழன்று பணிகள் திருமடத்தின் பின்னால் நம் முடி இறக்கப்பட்டது. இதே திருமடத்தின் காலத்தினாதர் சந்நிதியில் ஐயா சொன்ன மாதிரி ஒரே நாளில் மடத்தின் தலைமை பொறுப்பல்ல, படிப்படியாய் ஏற வேண்டிய பொறுப்பு. பரதேச நிலை. துறவரத்துக்கு வர்றவங்கள்ட்ட தானாக துறவை திணிப்பதில்லை, அவங்க தான் விரும்பி ஏற்றுக்கிறணும். அப்படிப்பட்ட நிலையில்தான் காலத்தினாதர் சந்நிதியிலே வைக்கப்பட்ட காவி துணை பரிவட்டம் சொல்லுவோம். பல வார்த்தைகள் சமஸ்கிருத மொழியில் திருமடத்தில் புழக்கத்தில் இருக்கும். சன்னிதானம் சாப்பிட்டாச்சான்னு கேட்கக்கூடாது, நைவேத்தியம் ஆச்சா, ஆண்டவனுக்கு என்ன
உபச்சார சொல்லோ அதையே சன்னிதானங்களுக்கு பயன்படுத்துவது. சன்னிதானம் தூங்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நித்திரையில் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். சன்னிதானம் நைவேத்தியம் ஆய்கொண்டு இருக்கிறது என்று சொல்வார்கள், சாப்பிட்றது. இந்த நிலையில் திருமடத்தில் காலத்திநாதர் சந்நிதியில் துறவு ஆடைகளை காவி பரிவட்டத்தை வீழ்ந்து வணங்கி நாமே எடுத்துக்கிறோம். பணிவடையை கூட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ பாட்டுக்க கையில் தூக்கி கொடுத்துறாத, அவர் எடுத்துக்குவார். வந்து வீழ்ந்து வணங்கி காவி பரிவட்ட துணிகளை எடுத்து ஊதி அணிந்து நாம் ஏற்பட்டுக்கிட்ட முதல் நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பரதேச நிலை. பரதேசம் என்றால் ஊரூராய் சென்று பிச்சை எடுத்து வந்து குருநாதருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். அந்த பரதேச நிலையில் திடீரென காலை 9 மணி வரை இயல்பான உடையிலிருந்து பூர்வாசிரமத்தில் கணேசன் என்று அழைக்கப்பட்ட நாம் இதே துறவரத்தை ஏற்றுக்கொண்டவுடன் திரளாக கூடியிருந்த தமிழ் நண்பர்கள் மத்தியில், தமிழ் அறிஞர்கள் மத்தியிலே, நான் நாடு முழுவதும் இருந்து வந்த அறிஞர்கள் மத்தியிலே மகா சன்னிதானத்தின் பின்னால் விசிறிக்கொண்டே பணிவிடை செய்து கந்தசாமி தம்பிரானாய் ஆகிப்போனோம். உடனே கூட்டத்திலிருந்து மகா சன்னிதானத்தின் சீடர்கள் யார்? ஆன்மீக அன்பர்கள் மட்டும் இல்லை, அது மற்ற ஆதீனங்களே. ஐயாவைப் போல எங்களுக்கு நெருக்கமான ஆன்மீக அன்பர்களும் உண்டு, சுப்பையாவைப் போல கேள்வி கேட்கிற அறிஞர்களும் உண்டு. பல இப்போது கொஞ்சம் சில நிமிடங்களுக்கு முன்னால் வந்த சாமி திராவிடமணி போன்ற அன்பர்களும் உண்டு. கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சேலத்திலேருந்து வந்தவர் கேட்டார், என்ன சாமி புதுசாக ஒரு சாமியை நிப்பாட்டியிருக்கீங்க, உங்கள் மாதிரி அவர் பேசுவாரா, அவரை பேச சொல்லுங்க இப்போ அப்படின்னார். மகா சன்னிதானம் திரும்பி நம்மளை பார்த்தாங்க. மகா சன்னிதானத்திற்கு நம்பிக்கை, நாம் நல்லா பேசிடுவோம். எப்படி? இந்த குன்றக்குடியில் தயாராகிற பொருள்களை எல்லாம் சந்தைமயப்படுத்த வேண்டும். சின்ன சின்ன தொழிற்சாலை நடக்குது, ஆனால் அதை சந்தைப்படுத்துதலில் ஏற்பட்ட சிரமங்களை சமாளிக்க மதுரையிலே ஒரு வணிக மையத்தை தொடங்கினாங்க. குன்றக்குடி சிறப்பு அங்காடி, அதன் தொடக்க நாள். நம்ம வரவேற்புரை சேதுபதி மாதிரி நம்ம பேச முடியாது, இருந்தாலும் நமக்கு தெரிந்த கன்னித்தமிழில் பேசணும். மேடையிலே திருக்குறள் செம்மல் மணிமொழியனார், அன்புக்குரிய கருணைதாசன், அப்போ இருந்த ஒரு எஸ்பி, சேம்பர் ஆஃப் காமர்ஸோட தலைவர் ஒருத்தர் ஜட்டலால் சோலன்கி, அவங்கெல்லாம் இருக்காங்க. நமது பேச்சு சுருக்கமான பேச்சு தான், கன்னி பேச்சு. மகா சன்னிதானம் கேட்ட கன்னி பேச்சு. மகா சன்னிதானம் அப்படி ஏற இறங்க பார்க்குறாங்க. பின்னால் பேசின அத்தனை பேரும் நமது பேரை சொல்லி இவரை எங்கள் நிறுவனத்துக்கு கொடுங்க, எங்கள் நிறுவனத்துக்கு கொடுங்கன்னாங்க. ஜட்டலால் சோலன்கி என்ற சேம்பர் ஆஃப் காமர்ஸ்காரர் வலியுறுத்தி சொன்னார், இவர் எங்கள் நிறுவனத்துக்கு வேணும், எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு. மகா சன்னிதானம் போகிறப்ப அப்படியே நம்மளை பார்த்தார்கள், ஒரு புன்சிரிப்போடு பார்த்தாங்க. அதற்கு பிறகு தான் மதுரைக்கு வந்தப்போ ஒரு நீண்ட வாதம், துறவு வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு இங்கே வந்தபோது தான் இங்கேயே இரு என்று திருமடத்தில் உத்தரவு. இங்கேயே இருந்த கந்தசாமி தம்பிரானா ஆகி, அதற்கு பிறகு கட்டளை தம்பிரான் நிலைக்கு உயர்ந்து, அதிலும் மிக முக்கியமான நிகழ்வு, நாம் தீட்சை பெற்று தம்பிரான் ஆன உடனே சன்னிதானத்தினுடைய ஒரு குருவுடைய அனைத்தையும் குருவுக்கு ஒப்படைக்கணும்னா அவங்களுடைய எச்சியில் சாப்பிடணும். ஆனால் மகா சன்னிதானத்திற்கு மரபையும் கடைபிடிக்கணும். எப்படி மரபையும் கடைபிடிக்கணும், அதே நேரத்தில் எந்த சங்கடங்களும் வரக்கூடாதுன்னு நாம் தயாராக சாமி சாப்பிட்ட பிறகு அந்த இலையை எடுக்காமல் நாம் உட்கார்ந்து சாப்பிட போனோம். நீங்கள் அப்படி சாப்பிட வேணாம், கை நிறைய எடுத்து உணவை கையில் கொடுத்தார்கள். எச்சில் அமிழ்தம். எச்சில் அமிழ்தம் யாருக்கு? காதல் வாழ்க்கை வாழ்பவருக்கு மட்டுமல்ல, துறவு வாழ்க்கையில், புனித வாழ்க்கையில், குருசீட உறவில் எச்சில் பிறப்பருக்கும் மருந்து. அதைத்தான் காலத்திநாதருக்கு கண்ணப்பன் எச்சிலால் அபிஷேகம் செய்கிறார். அதைத்தான் மகா சன்னிதானத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் மகா சன்னிதானம் தன் சீடனை தானாகவே பார்ப்பாங்க. எப்பயும் குரு தான். நாம் குருவாக ஏற்றுக்கிட்டோம்னா அனைத்தும் குருவுக்கு என்று சமர்ப்பண வாழ்வு. நமக்கென்று இன்ப துன்பம் இல்லை, நமக்கு தூக்கம் கிடையாது. குரு தூங்கினா தான் நம்ம தூங்கணும், குரு சாப்பிட்டா தான் நமக்கு பசியாரும். இதுதான் ஒரு சிஷ்ய வாழ்க்கை, சீட வாழ்க்கை. ஆனால் மகா சன்னிதானம் நேருக்கு மாறானவர்கள். நாம் சாப்பிட்டோமா, இளவரசர் சாப்பிட்டாரா, தூங்குனாரா, அவரை நல்லா பார்த்துக்கப்பா, வசதியாக இருந்தவர். ஒரு நிறுவனத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து இங்கேயே இரு என்றவுடன் இருந்த நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் அவர்கள் ஒவ்வொரு கணம் இந்த திருமணத்தில் நாம் கட்டளை தம்பிரானாகி இளவரசாக நியமனம் பண்ணிட்டாங்க. பூஜை மடத்தில் காலத்திநாதர் சந்நிதியிலே இளவரசாக நியமனம் நடக்குது. தீட்சை அளித்து
அப்போது மகா சன்னிதானம் நமக்கு பேர் வைக்கிறாங்க, கந்தசாமி தம்பிரான். அவங்களுக்கு துறவு காலத்தில் என்ன பேரோ அதே பேர். கந்தசாமி தம்பிரான் பிறகு பொன்னம்பல தம்பிரானாய் மாறுகிறார். பொன்னம்பல தேசிகர் என்று இளைய சன்னிதானமாகிறார். ஐயாக்கு நேரம் சார். பொன்னம்பல தேசிகர் என்ற பேரை ஏன் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் தெரியுமான்னு கேட்டாங்க. திருமணத்தில் மகா சன்னிதானம் 45வது மகா சன்னிதானம். இவர்களுக்கு முந்தியவர்கள் ஆறுமுக தேசிகர் 44, அவர்களுக்கு முந்தியவர்கள் 43வது சன்னிதானம். 44வது சன்னிதானம் ஆறுமுக தேசிகர்கள் அதிகமாக உலகியல் தெரியாதவர்கள். மகா சன்னிதானத்தெல்லாம் பேச்சுக்கெல்லாம் போகக்கூடாதும்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய தடைகள், வெளியிலெல்லாம் போய் பேசக்கூடாதும்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளைய சன்னிதானமாய் ஐயா சொன்ன கம்பன் கழகம், காரைக்குடி கம்பன் கழகத்தில் மகா சன்னிதானம் பேசிய புதரிடை மலர் என்ற பேச்சு உலக புகழ்பெற்ற பேச்சு. எப்படி அண்ணாவை பேசக்கூடாது? அண்ணாவுக்கு என்ன பிரச்சனை? மேடையில் பேசக்கூடாது. யார்கிட்ட பேசக்கூடாது? அண்ணா இளைஞர்கள்ட்ட பேசக்கூடாது. உமாதேவன் இருக்காங்க. அண்ணா இளைஞர்கள்ட்ட மாணவர்களை கெடுத்துருவார், அதனால அவரை கல்லூரிக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு எழுதப்படாத உத்தரவு. ஆனால் கூப்பிட்றாங்க. யார் கூப்பிட்றாங்க? மாணவர்கள். எப்படி கூப்பிட்றாங்க? மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அண்ணா வரணும், எங்கள் காலேஜுக்கு வரணும், கல்லூரிக்கு வரணும் என்று நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு தான் அண்ணா போகிறார் அந்த காலேஜுக்கு. பேச போகும்போதே கூப்பிட்றாங்க. அவங்க மனைவி இன்றைக்கி போக வேண்டாங்க. ஏன்? எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இன்றைக்கெல்லாம் வெளியே போக வேணாம். அண்ணா மனைவிட்ட ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார், மாணவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க, நான் உன்னை மாலையில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு பொறுத்துக்கோ, ஏமாற்றமாயிரும், அவங்களுடைய நீண்ட நாள் கனவு சொல்லிவிட்டு அண்ணா எப்படி போகிறார்? காரில் போல, ஒரு ட்ரெயினில் போகிறார். கூட்ட நெரிசல் வந்த நேரத்திலே அவர் காரு ட்ரெயினில் இடம் கிடைக்காமல் தடுமாறி போய் சேரார். மேடையில் தான் தலைப்பு தருவாங்க. மேடையில் தரப்பட்ட தலைப்பு நல்ல தீர்ப்பு. நல்ல தீர்ப்புன்னு பேசுவாங்க. அண்ணாவுக்கு மேடையில் தான் தலைப்பு. ஆங்கிலத்திலும் பேசுவார், தமிழிலும் பேசுவார், ஆற்றொழுக்காய் பேசுவார். மேடையில் தரப்பட்ட தலைப்பில் அண்ணா நல்ல தீர்ப்புன்னு பேச தொடங்குகிறார். இன்றைக்கு நான் இந்த கல்லூரிக்கு பேசுவதற்காக புறப்பட்டேன். இந்த கல்லூரிக்கு நான் பேச புறப்பட்ட நேரத்தில் என் மனைவி உடல் நலமில்லை என்றார். என் மனைவி எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு, தன் உடல் நலம் இல்லாத காரணத்தால் பேச போக வேண்டாம் என்று என் மனைவி எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதை தாண்டி நான் ரயில் நிலையம் வந்தேன். ரயில் அப்போ வரல. காத்திருந்தவங்களாம் சபிச்சாங்க, பாழா போன ரயில் வரலையேன்னாங்க. இது ரயிலின் தாமதத்திற்கு, அங்கு காத்திருந்தவர்கள் ரயிலின் தாமதத்திற்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. ரயில் நின்றுச்சு. சிலர் ஓடி போய் தொத்திக்கிட்டாங்க, சிலருக்கு இடம் கிடச்சிது, சிலர் ரயிலை விட்டுட்டாங்க. விட்டவங்க சபிச்சாங்க, பாழாய்ப்போன ரயில் நம்மை விட்டு விட்டு போகிறதே என்று. இது ரயிலை விட்டுவிட்டவர்கள் தங்கள் இயலாமைக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. நான் அப்படியே இந்த நெரிசலில் சிக்கி கல்லூரி வாசலில் இறங்கினேன். இந்த கல்லூரி வாசலில் நான் கால் வைக்கவே கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் நீண்ட காலமாக எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. இந்த கல்லூரி படிக்கட்டை நான் மிதிக்கக்கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதையெல்லாம் தாண்டித்தான் மாணவர்கள் போராடி பேச என்னை அழைத்தார்கள். மாணவர்கள் போராடி பேச அழைத்த காரணத்தால் இந்த மேடையில் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இது மாணவர்கள் என் பேச்சுக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு என்றார். இப்படித்தான் மகா சன்னிதானம் நம்மை முதல் உரை கன்னி உரையை கேட்டார்கள். கேட்ட பிறகு இந்த ஞானபீட அரங்கத்தில் அடிகளார் அவர்கள் புதிதாய் வந்த சாமியை பேசச் சொல்லுங்கள் என்று சொன்னபோது நம்மால் இயன்ற அளவு தட்டி தட்டி பேசினோம். ஒட்டுமொத்த கூட்டமும் நம்ம உரையை ஏற்றுக்கொண்டது. மகா சன்னிதானம் இப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு வச்சிருக்க பேர் பொன்னம்பல தேசிகர், 43வது சன்னிதானம் பேரை வைக்கிறேன். குடும்பத்தின் மரபு என்னென்னா, தன்னோட பிள்ளைக்கு தான் அப்பா பேரை வைப்பாங்க. ஆனால் என்னுடைய குருநாதர் ஆறுமுக தேசிகர், அவர் பேரை வைக்காமல் பொன்னம்பல தேசிகர் என்ற பேரை வைத்திருக்கிறேன் என்றால், சோழ நாகராஜனுக்கு நன்றாக தெரியும், மண்ணு மனிதர்கள் அவங்க தாத்தாவும் இந்த மடத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவர் ஒரு தீக்கதிர் இதழின் ஆசிரியர்.
ஏன் உங்களுக்கு பொன்னம்பல தேசிகர் படத்தை வைத்திருக்கிறேன் என்றால், அவரது காலம் திருமணத்திற்கு ஒரு நெருக்கடியான காலம். அந்த நெருக்கடியான காலத்தில் அவர் பொறுப்பேற்பதே சவாலாய் இருந்தது. எல்லா தடைகளையும் தாண்டி திருமணத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நிர்வாகத்திறனோடு அவர் இயங்கினார். அதனால் திருமணம் காப்பாற்றப்பட்டது. அதிலும் குறிப்பாக வழக்கு மன்றத்திற்கு இழுக்க பார்த்தார்கள். ஏனென்றால் பொன்னம்பல தேசிகர் இங்கேயே பணி செய்த பணியாளர். திருமுறைகள் நன்கு பாடுவார், நாதஸ்வரம் வீணை நன்கு வீணையில் இசை சுரங்களோடு வீணையை இயக்கத் தெரியும். அப்படியெல்லாம் இருக்கிற அவரை எப்படியும் வழக்கு மன்றத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு மகா சன்னிதானம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் நினைத்த போது உடனடியாக மடத்துக்கு ஒரு கார் வாங்கப்பட்டது. கார் வந்தவுடனே நீதிமன்றத்திற்கு மடாதிபதியே வந்து விடுவார் என்று வழக்கு போட்டவர் சமரசத்திற்கு வந்தார். ஆக மடத்திற்கு கார் வந்த கதையும் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றவுடன் கார் வந்தவுடனேயே அந்த வழக்கில் ஒரு சமாதானம் ஏற்பட்டது. இப்படித்தான் நம்முடைய திருமணம் நடந்து வந்த தடம். அந்த தடத்தின் பொறுப்பை நான் ஏற்றதை விட நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று ஆசீர்வதித்தார்கள். அந்த நிலையில்தான் இன்றைக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற நூலை பற்றி நிறைய செய்திகளை நம்முடைய துணைவேந்தர் அவர்களும் சுப்பையா அவர்களும் நம்முடைய ஐயா நீதியரசர்களும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இதை விட இந்த புத்தகத்தை யாரும் சிறப்பாக சொல்ல முடியாது, இதை விட சிறப்பாக எழுத முடியாதுன்னு ஐயா சொன்னாங்க. இதை விட சிறப்பாக எடுத்து சொல்ல இயலாது. இந்த செய்திகள் அனைத்தும் குறுகலான நேரத்தில் தரப்பட்ட செறிவான செய்திகள். மதுரை வானொலி நிலையம் ஐயா சுந்தராவுடையப்பன் இருக்கும்போதும் அப்படித்தான். நிறைய முறை ஒரே நாளில் 30 டாக்கு 30 தானுங்கய்யா சென்னை வானொலியில் 30 டாக் கேட்டார் காலையில். அப்போ யாருமே கூட வரல, தனியாக தான் போனேன். காலையில் 9 மணிக்கு ஸ்டூடியோக்குள்ளே போனோன்னே 2:30 மணிக்கு தான் விட்டார். 30 திருக்குறள். அது சொன்னார், டெல்லியில் போய் விருது வாங்குறீங்க, அதுக்கெல்லாம் வேலை செய்ய வேணாமா, இந்த 30 டாக்கை முடிச்சுட்டு தான் போகணும்னார் நம்முடைய சுந்தர ஆவுடைப்படவர்கள். அந்த அளவிற்கு வானொலி நிலையம், மகா சன்னிதான காலத்தில் வானொலி தான், இப்போ தொலைக்காட்சி கிடையாது. அதற்காகவே குன்றக்குடியில் ஒரு வானொலி பூங்கா அமைத்திருந்தாங்க. காலையில் செய்திகள், இலக்கிய பேச்சை கேட்பதற்கான வாய்ப்பு. அதுபோல் அன்று வானொலி நிலையத்தில் அவங்க கேட்டாங்க, ஜோதிமணி அவங்களோட ஜூனியர், அவங்க சொன்னாங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 10 டாக்கு மட்டும் கொடுங்க போதும், ஏன்னா நான் பணி நிறைவு அடைய போகிறேன். மகா சன்னிதானத்தின் பேச்சை நான் ஒளிப்பதிவு கடைசியாக பண்ண பேச்சு, மகா சன்னிதானத்தின் கடைசி காலத்தில் சுதந்திர தின பொன்விழாவை ஒட்டி 10 வெவ்வேறு தலைப்புகளில் உரை வந்து அது அற்புதமான நூலாக வந்துச்சு. எங்கே போகிறோம் என்று கேட்ட தலைப்பு. மகா சன்னிதானமே சுதந்திர தினம் தன்னைக்கு ஸ்டூடியோக்குள்ளே போனாங்க. ஒரு பேச்சு தான், சும்மா ஆசி செய்தானன்ட்டு போனாங்க. இல்லைங்க, ஒரு பேச்சு இல்லை, நீங்கள் 10 டாப்பிக்கில் பேசணும். அப்போ சுந்தராவுடையப்பட அங்கே இருந்திருக்காங்க. 10 டாக்கு கொடுக்கணும்னாங்க. அந்த 10 டாக்கும் அற்புதமான ஞான கருவூலமாய் உலகத்திற்கு கிடைத்ததான் மகா சன்னிதானத்தின் கடைசி தருணங்களில் வானொலியில் ஆற்றிய உரை. அதை போல் ஜோதிமணி சொன்னாங்க, நான் மகா சன்னிதானத்தோட பேச்சை கடைசி பேச்சை டேப் பண்ணேன், நான் கடைசியாக போகிறேன், நம்ம கடைசி பேச்சு சொல்லலை, நான் கடைசியாக போகிறேன், நீங்கள் ஒரு 10 பேச்சு மட்டும் கொடுங்கன்னாங்க. இல்லை 4வது கொடுங்கன்னாங்க. ஆனால் விளையாட்டாய் சின்ன தொலைபேசி வழியாக வானொலிக்கு கொடுத்த பேச்சு, அந்த அரை மணி நேரத்தை ஒதுக்க படாத பாடுபடணும். மேலே சென்று பதுங்கி இருந்து தான் அந்த ஒளியை கொடுப்போம். ஏன்னா சில இடங்களில் அதற்கான அவுட் ஆஃப் கவரேஜ்னு வந்துடும். அப்படி கொடுக்கப்பட்ட வெறும் 4 உரைகளை கொடுப்போம் என்றது தான் 2 ஆண்டுகளாக நீடித்து விட்டது. நாம தான் அப்புறம் நிறுத்திக்கிட்டோம், போதுங்க போதும், ஏன்னா கேட்குறவங்களுக்கு சுவை குன்றிடக்கூடாதுல்ல. அந்த வகையில் நாளொரு நயத்தை போல நாள்தோறும் நாம் தந்த உரை, பல நெருக்கடியான நேரங்களில் பதிவு செய்யப்பட்ட உரை, சில நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் பதிவு செய்யப்பட்ட உரைதான் இப்போது 2 நூலாக. அதில் இதுவரைக்கும் எப்பயும் திருமணத்தை வெளியீடு தான் போடுவோம். இப்போ உங்களெல்லாம் 100, 200ன்னு வாங்க வச்சது நம்ம இல்லை, என்சிபி கட்சி தான். லாபமெல்லாம் என்சிபி கட்சிக்கு தான் போகும், அப்படி தானே? 100, அதாவது மக்களுக்கு கருத்து போடும். இந்த கருத்தை நூலகத்திற்குள் முடக்கி வைத்துவிடக்கூடாது. அது மக்களுக்கு தனிமயமாகட்டும், மக்களின் பொது உடைமையாகட்டும் என்ற நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாட்டிலே தான் இன்றைக்கு நம்முடைய என்சிபி கட்சியும்
மிக குறுகிய காலத்தில் இந்த நூல் ரெடியாக தயாரான நேரம் ஒரு வாரம்தான். ஒரு வாரத்தில் நம் உள்ளத்தில் எப்பயும் இருக்கிற இறைநீதி அண்ணலையும் சுப்பியாசாரையும் கேட்ட மாத்திரத்தில் 2 பேர் வந்துடும்ட்டாங்க. அழைப்புதலே சும்மா சம்பிரதாயத்திற்கு முதல் நாளில் தயாராகப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நூலை இன்றைக்கு பதிப்பித்து நூலின் பல செய்திகளை பேசி ஐயா ராஜகோபுர சோழனா சும்மா நீங்கள் லேசாக நினைக்கக்கூடாது. தென்காசி கோயில் கும்பாபிஷேகம், இப்போலாம் கும்பாபிஷேகம் நடத்துகிறப்ப எவ்வளவு சிரமங்கள் நீங்கள் செய்தித்தாளில் பார்ப்பீங்க. நம்முடைய அவர்கள் சொன்ன நம்ம ஆதீனத்திற்கு உட்பட்ட அந்த நம்ம ஊர் சண்முகநாதபுரம் என்று அழைக்கப்படுகிற ஆறாவையில் ஐயா கட்டின கோபுரம் ராஜகோபுரம். இதுவரைக்கும் ராஜகோபுரத்தை அந்த கோயிலுக்கு யாருமே எழுப்பலை. தென்காசி கோயில் எழுப்பின பராக்கிரம பாண்டியன் சொன்னான், ஏதாவது இந்த கோவிலில் நாளைக்கு கோபுரத்தை எழுப்பிட்டு சொல்கிறான், மிக பிரம்மாண்டமான கோவில், மிக பிரம்மாண்டமான கோபுரம், ஒரு கல் விழுந்தா யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க பாதத்தை என் தலை தாங்கும் என்று கல்வெட்டில் கையெழுத்திட்டிருக்கிறான் பராக்கிரம பாண்டியன். எல்லோருக்கும் வாய்க்காது பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நகரத்தார் பெருமக்களிடம் இல்லாத செல்வம் இல்லை. ஆனால் அதற்கு அருளுக்கு பாத்திரப்பட்டவர் நமது இறைநீதி அண்ணல் என்பதால் தான் அவரால் ராஜகோபுரம் எழுப்ப முடிஞ்சு. அது மட்டும் இல்லை, டெல்லிக்கு போயிருந்தோம், இதே விருதுக்கு தான் போயிருந்தோம். டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் விழா. டெல்லி தமிழ்ச்சங்க விழாவுக்கு அறை ஏற்பாடு பண்ணாங்க, ஒரு சின்ன அறை ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அங்கே ஐயா பசுமை தீர்ப்பாயத்தின் நடுவராய் அங்கே இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஹவுஸில் டெல்லி ஆஃபீஸு. பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க அந்த அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரி, என்னங்க அடிகளாருக்கு இப்படி சின்ன ரூமை கொடுத்துறீங்களே. நாங்கள் அவர் சொன்னார், இல்லைங்க இதை தவிர வேறு வழியில் பெரிய நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு. உடனே ஐயா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, அம்மாவை கூப்பிட்டாங்க. இல்லற வாழ்வு முத்துப்பெரியனாகி அம்மாவும் ஐயாவும் நடத்திய இல்லறம்தான் உலகத்திலேயே ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளம். மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளவு ஐயாவுடைய சகல வெற்றிக்கும் பின்புலத்தில் அவங்க இருந்தாங்க. இல்லை அரண் எனப்பட்டதே இழ்வாழ்க்கை என்ற ஆதர்சம், அந்த நிலைப்பாட்டில் தான் அன்றைக்கி அந்த அம்மாவும் ஐயாவும் உடனே புறப்பட்டாங்க டெல்லியிலேருந்து. என்ன ஐயான்னு, சனி ஞாயிறு தான் நான் ஊருக்கு போன மாதிரியும் இருக்கும், நீங்களும் இந்த சின்ன அறையில் கஷ்டப்பட வேண்டாம், என்னோட அறையில் நீங்கள் இருங்க என்று மிகப்பெரிய அவர்கள் அலுவலகத்தை பசுமை தீர்ப்பாயத்திற்காக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தமிழ்நாடு ஹவுஸின் இல்லத்தில் மிகப்பெரிய அறையை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் வந்த பிறகு தான் நான் வருவேன். இதெல்லாம் அவங்களுடைய அன்பை காட்டுகிறது. அந்த வகையில் நம்மோடு மிகுந்த அன்புடைய அவர்கள் இந்த நூலை வெளியிட்டது சிறப்பு. அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு இதுக்கு மேலே மார்க் வாங்க முடியாது, 3.64 அதுதான் லாஸ்ட். அதனால தான் போன தடவை மறு ஆய்வு நடந்துச்சு. ஒரு அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு மறு ஆய்வு நடந்ததென்றால் அதிலும் சுப்பையா அவர்களது உழைப்புத்தான் காரணம். அந்த வகையில் அவர்கள் எல்லா வகையிலும் நமது ஆதீன பணியில் இணைந்திருக்கிற அவர்கள் இன்று அந்த நூலை பற்றி அவங்களுக்கே என்ன பேச்சாளர்ன்றாங்க. தலை சிறந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பேச்சாளர், பேராசிரியர் பேச்சாளர் யாருன்னு சொன்னால் நம்ம சின்னப்பா கோச்சிக்கக்கூடாது, அவரும் ஒருத்தர். கருத்தாளமிக்க உரை, அவையை ஈர்க்கிற குரல் வளம், சொல் வளம், கருத்து வளம் அனைத்தும் ஒருங்கே பெற்ற அவர்கள் நூலை வெளியிட்டது சிறப்பு. இதுக்கெல்லாம் மேலே ஐயா சொன்னாங்க, கோவை மாவட்ட கலவரம், மகாசன்னிதானம் மடத்தின் பணிகளுக்காக மட்டும் நம்மை தேர்வு செய்யவில்லை, மக்கள் நலப்பணிகளில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். மகாசன்னிதானம் மறைஞ்ச நேரத்தில் தென் மாவட்ட கலவரம், நமது சிவகங்கையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கோம் கலைஞரோடு. அப்போ தான் அவர் முதல்வராக நம்மளை பார்க்குறார். உடனே அவர் வைத்த நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டேன், அடிகளார் மறைந்து விட்டாரே என்ற ஆதங்கத்தோடு இங்கே வந்தேன். இப்போது நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்கிற போது அடிகளார் மீண்டும் வந்ததைப் போல இருந்தது பொன்னம்பல அடிகளாரின் குரல் என்றார், கருத்து என்றார். நீங்கள் உடனடியாக தென் மாவட்டம் போன அமைதி பணி ஆற்றணும். அது ஒரு நீண்ட கதை. அதற்கு பிறகுதான் சமத்துவபுர திட்டம். அப்போதுதான் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையிலே பிற்படுத்தப்பட்டு மிகவும் பின்தங்கிய பகுதியை, தென் மாவட்ட பகுதியை மேம்படுத்துகிற தொழில் மேம்பாட்டுக்கான ஆணையத்தை அமைச்சாங்க. அதே போல் கோவை மாவட்ட கலவரம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போனோம். ஒரு கட்டத்தில் கோட்டைமேடு பகுதி சுற்றிலும் இஸ்லாமியர்கள் நிற்கிறாங்க. தனியாக காவி உடுத்திய துணைவி அவங்களே ஒருத்தன் சொன்னான், எப்போ நீங்கள் பாட்டுக்கு அப்படி வந்துட்டீங்களே. அந்த நேரத்தில் பழதரும ஆறுமுகம் அம்மா பத்மாவதி அவர்களின் அருமை துணைவர் பழதரும ஆறுமுகம், அவர் குன்றக்குடி மடத்துக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைச்சவர், தெய்வீக பேரவையில் 2 கலந்து பணி செய்தவர், அவரு கூட வந்திருக்கார்.
அவங்க கேட்குறாங்க, எதுக்கு இப்படி வந்தீங்க? யாராச்சும் மிகப்பெரிய தாக்குதல் நடந்துருச்சுன்னா எங்கள் மேலே பழி வந்துடும். பிறகு அவர்களை அமைதிப்படுத்தி நீங்கள் தான்ப்பா எனக்கு பாதுகாப்பு என்று சொன்னவுடன் அந்த இடத்தில் இயல்பு நிலை தோன்றியது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம். அதற்கு பிறகு ஒரு அமைதி கூட்டம் நடத்தி அதற்கு பிறகு அமைதி பணி நிகழ்ந்தது. இப்படியெல்லாம் சிறப்பாக அமைதி நல்லிணக்க பணி ஆற்றுவது நம் குருமகா சன்னிதானத்தின் ஆசீர்வாதம். எப்படி மீனை தூக்கி அவர்கள் கொடுத்தார்களோ அதை போன்று ஒரு அமைதி நல்லிணக்க பணி. கும்பகோணம் தீபத்தில் என்ன நடந்துச்சு? ஒரு கூரை தீப்பிடிச்சது. தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்து கூரையும் தீப்பிடிக்காமலே அவுத்தாங்க. குன்றக்குடியில் மிகப்பெரிய கூரை கொட்டகை, ஷெனாய் அரங்கம் என்று மகா சன்னிதானம் அதுக்கு ஒரு விஞ்ஞானியோட பேரை வச்சாங்க. எதற்காக வச்சாங்க? ஷெனாய் அரங்கத்தில் ஷெனாய் அரங்கம் என்று ஒரு விஞ்ஞானி பேர் வைக்கப்பட்ட அந்த அரங்கத்தை கூரையை கலட்டிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு நாம் அந்த கும்பகோணம் தீபத்துக்கு பிறகு ஒரு சர்வமத நல்லிணக்க கூட்டத்தை குடந்தையில் நடத்தி நம்ம வைத்த முதல் தீர்மானம் இதுதான். சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியும் கூரையில்லா பள்ளிகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் அது உடனடியாக நடைமுறைக்கு வந்தது. பல கூரையில்லா பள்ளிகள் காங்கிரீட் கட்டடங்களாக மாறியது. இப்படித்தான் ஒவ்வொரு சமூக பணியிலும் நம்முடைய முன்னேற்பாடு. அதை போல கார்கில் யுத்தம் நடந்துச்சு. குன்றக்குடியில் ஒவ்வொரு வீடாக உண்டியல் குளிக்கிட்டு போனோம். அது எங்களுக்கு மட்டுமே உள்ளதுன்னு NCPH சொல்கிறாரு. நாங்களும் ஏந்துவோம் என்று குன்றக்குடி ஏந்தி வீடு வீடாய் வீதி வீதியாய் போனேன். என்னடா நம்ம ரவி சொன்னார், சாமி பெரிய கஞ்சேன், கையில் இருக்க காசை செலவு, நம்ம ரவி தான் கஞ்சேன் காசு செலவு நிற்கக்கூடாது அப்படின்னு உண்டியல் ஏந்திட்டு போகிறாருன்னாரு. 15 நாட்கள் வீடு வீடாய் சென்று நலம் விசாரித்து இது நாட்டுக்கான நிதி, நீங்களும் இந்த தேசத்து போருக்கு பயன்படணும் உங்கள் நிதி என்று சொல்லி அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணோம். அவர் நினச்ச மாதிரி 10,000 ரூபாய் இருந்துச்சு. நமது பணத்தை 1 லட்சத்தை அதோடு சேர்த்து 1,10,000 வழங்கினோம். அப்போ DRO பழனிசாமி ஆச்சரியப்பட்டாங்க, நான் இவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்கலன்னு. அன்றைக்கு எங்களுக்கு அது பெரிய பணம் தான். இப்படித்தான் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் தேசம், சமூகம், நாடு என்பதை குன்றக்குடி திருமடம் ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பணியில் திருமடத்தின் பணி மட்டுமல்ல, மக்கள் நலப்பணியும் மனித நேயப்பணியும் தான் என்றுதான் மகா சன்னிதானத்திற்கு இப்போ அருளாலயம் 100 ஆண்டு. எந்த மடத்தின் தலைவருக்கும் மறைந்து 32 ஆண்டு ஆயிடுச்சு. நாம் துறவு வாழ்க்கைக்கு 32 ஆண்டு, இன்று 62 ஆண்டு நமது வாழ்க்கை. 32 ஆண்டு கால வாழ்க்கை மகா சன்னிதானம் மறைந்து இதே கொலுபீடத்தில் அவர்கள் திருமேனி சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தா எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தவரும், மதுரை ஆர்ச்சி பிஷப் ஒரு புறத்தில் பிரார்த்தனை செய்கிறார், இஸ்லாமிய நண்பர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி சகலரும் தங்களின் சன்னிதானம் சமத்துவ சன்னிதானம் என்று கொண்டாடிய சன்னிதானம் மறைந்தார். என்ன செய்கிறது நமக்கு தெரியல. குருவியின் தலையில் இமயத்தின் சுமை இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குருவியின் தலையில் இமயத்தின் சிறப்பை இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் நம்பிக்கை சிறகை நீங்கள் நல்குவீர்கள் என்று உயரப்பறந்து உலகை வளம் பெறுவோம் என்றுதான் நம் வாழ்க்கை தொடங்கி. இப்போ மகா சன்னிதானத்தை எல்லாரும் நினைவு கூறுறாங்க. அமெரிக்காவிலிருந்து சாதாரண குக்கிராமம் வரைக்கும் மகா சன்னிதானத்திற்கு இப்போது அருளாலயம் புதுப்பிக்கப்படுகிறது. குடமுழுக்கு விழா காண இருக்கிறது, அதுக்கெல்லாம் நீங்கள் வரணும். மகா சன்னிதானத்தின் திருவுருவச் சிலை அமைய இருக்கிறது. அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். மகா சன்னிதானத்தின் மணி விழாவின் போது அது வெறும் பந்தலிட்டப்பட்டிருந்தது, தட்டி கவனம் போட்டிருந்தாங்க. அன்று இரவு படுப்பதற்கு இடமில்லாமல் அதே வளாகத்தில் தட்டிக்காவனம் விடப்பட்ட திறந்த வழியில்தான் மகா சன்னிதானத்தின் மணி விழா நாள் அன்று இரவு நாம் தங்கியிருந்தோம். இந்த இடத்தில் மகா சன்னிதானத்திற்கு நாம் ஒரு அருளாலயம் எழுப்புவோம் என்று கனவில் கூட எண்ணி பார்க்கவில்லை. அது நனவாகி இருக்கிறது. நமக்கும் அதில் ஓரத்தில் ஒரு இடம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மகா சன்னிதானத்தோடு இணைந்த நம் வாழ்வியல் பயணம். ஆன்மீகம் என்பது மனிதம்தான், மனிதத்தை உயர்த்தி பிடிப்பதுதான் என்ற தடத்தில் வாழ்க்கை பயணம் தொடர மகா சன்னிதானத்தின் ஆசிகளை எண்ணி, நம் ஆதீன குரு முதல்வரின் ஆசிகளை எண்ணி, காலத்திநாத பெருமான் சண்முகநாத பெருமானின் அருளை எண்ணி நம் வாழ்க்கை பயணம் தொடர உங்கள் அனைவரின் நல்லெண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் தொடரும் என்று சொல்லி, இந்த விழாவிற்கு பல முறைகளில் இருந்து வந்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்கும் அன்புக்கும் உரிய சிங்கமுனரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருணகிரி அவர்களுக்கும், இதை எழுத்து வடிவமாக்குவதற்கு ஐயா பரமகுரு ஒரு மிகப்பெரிய பெரும்புலவர் இருக்கையே
அலங்கரித்தவர் அல்ல, தன் ஆவி முழுவதும் அதற்காகவே பயன்படுத்தியவர். அவர் மறைந்தார். நமது வழக்கரமாய் இருந்த தம்பி ராஜசேகரன் மறைந்தார். இதுதான் அவன் பணி என்று அல்ல. அவன் கணிப்பொறியை இயக்குவான், காரை ஓட்டுவான். இதை செய் என்றால் செய்து வா என்றால், கட்டி வா என்றால் தட்டி வருவான் என்று சொல்வார்களே, கட்டி வா என்றால் தட்டி வருவான் என்பதைப் போல அவன் பணிகள். திடீரென ஒரு நாள் விடைபெற்று விட்டான். குப்புடையம்மன் கோவில் குடமுழுக்கு பெருவிழாவிற்கு உடன் வர இருந்த அவன் குப்புடையம்மனை நேரே சென்று வானத்தில் தரிசிக்கப் போய்விட்டான். இத்தனை இழப்புகளையும் தாண்டி நம்மோடு பின்வருகிறவர்கள் அன்புக்குரிய சிங்கார வடிவேல். அவரே ஒரு எழுத்துச் செம்மல். அவரது சிறுகதைகள், நாவல்கள் பாடமாக பாடமாக வைத்திருக்கிறார்கள். நம் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் வரலட்சுமி அவர்கள். சாமிக்கெல்லாம் எழுத்து வராது என்று அவருக்கு நம்பிக்கை, நம்ம பேராசிரியருக்கு. அந்த வகையில் அவரது நூல் பாடமாக இருக்கிறது. அவரும் இந்த எழுத்து பணியில், சமூக பணியில், ஒலிக்காத தொலைபேசி எப்போதும் கையில் வைத்திருக்கிற பணியில் சிறப்பாக பணி செய்கிறார். அன்புக்குரிய சேதுபதி அவர்கள், அவரது அருமை இளவல் அருணன் மறைமுகமாக இருந்து எழுத்துப் பணியை செய்கிறார். NCPH நம்முடைய பணிக்கு உறுதுணையாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய திலகவதி அவர்கள் தம்பி ராஜா விட்டு சென்ற பணியை அவர் இருக்கும்போதே உடன் சுமந்தவர். இப்போதும் நமது எழுத்துப் பணியிலும் மற்ற பணிகளிலும் இரண்டர கலந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆதீன அனைத்து அலுவலர்கள். மகா சன்னிதானம் மறைந்தார், இவர்தான் எங்கள் மகா சன்னிதானம் என்று அனைத்து அலுவலர்களும், நம்முடைய ஆதீன அலுவலர்கள் மட்டுமல்ல, குன்றக்குடி மற்றும் 5 கோயில் தேவஸ்தானத்தின் அனைத்து கிராமங்களில் வசிக்கின்ற பெரியோர்களும் மகா சன்னிதானத்தின் உருவிலேயே நம்மை பார்த்து நமது பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கிற அவர்கள் அனைவருக்கும் வார்த்தையால் அல்ல, இனி நாம் வாழும் வாழ்க்கையால் நன்றி சொல்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றிகள், நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.